நாளைக்கு 1/1/2025 புது வருஷம் பிறக்குது. ஆனா இது முக்கியம் இல்ல. நாளைக்கு ஒரு புது ஜெனரேஷனே பிறக்குது. அது என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? வாங்க சொல்றேன். பொதுவா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் பிறந்த குழந்தைங்கள பர்ட்டிகுலர் நேம் வச்சு கூப்பிடுவாங்க. உதாரணமா 1901லேருந்து 1927ல பிறந்தவங்கள ஜிஐ ஜெனரேஷன் பீப்புள்னு சொல்லுவாங்க. அப்புறம் 1927லேருந்து 1945ல பிறந்தவங்கள தி சைலண்ட் ஜெனரேஷன்னு சொல்லுவாங்க. அடுத்து 1946லேருந்து 1964ல பிறந்தவங்கள பேபி பூமர்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து 1965லேருந்து 1980ல பிறந்தவங்கள ஜென் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 1981லேருந்து 1996ல பிறந்தவங்கள மில்லினியல்ஸ் இல்லைன்னா ஜென் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 1996லேருந்து 2009க்குள்ள பிறந்தவங்கள ஜென் இஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 2010லேருந்து 2024க்குள்ள பிறந்தவங்கள ஜென் ஆல்பான்னு சொல்லுவாங்க. இந்த ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா 31/12/2024 இன்னையோட முடிவடையுது. நாளைக்கு 1/1/2025ல புது ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது 2039 வரைக்கும் இருக்கும். இந்த ஜெனரேஷன்ல பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா ஜென் பீட்டா அப்படிங்கிற நேம்ல அழைக்கப்படுவாங்க. கடைசியா நம்ம சேனல் சார்பா அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.